அண்ணாமலை ஒத்துக்கொண்டு பயணிப்பாரா, எடப்பாடியோடு அனுசரிச்சு போவாரா, ஒரே மேடையில் எடப்பாடி அண்ணாமலை உட்காருவாங்களா, இந்த நிகழ்வெல்லாம் நடக்குமா? எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை விட அமித்ஷா தான் அவருக்கு பாஸ். சரியா? அப்போ அண்ணாமலை எடப்பாடி தான் இங்க பாஸ், அங்க பாஸ் அண்ணாமலை ஏத்துப்பாரான்றேன். ஐயா, அண்ணாமலை ஏத்துக்கிறது ஒரு பொருட்டே இல்லை. மீண்டும் மீண்டும் அதான் சொல்றேன். அண்ணாமலை சார், அமித்ஷாவுக்கு அண்ணாமலை முக்கியமா எடப்பாடி முக்கியமா? யார் முக்கியம் அது சொல்லுங்க. அதிமுக முக்கியமா? கூட்டணிக்கு அதிமுக தான் வேணும். அப்போ அதிமுக தான் பிக் பாஸ், பெரிய பெரிய அண்ணா அவர் தான், பெரிய பார்ட்னர் அவர் தான். நீங்க அண்ணாமலையே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இன்னொரு அமித்ஷாவா? அவர் ஒரு தனி ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாரு. அதெல்லாம் சார், அந்த ராஜ்யம் எடப்பாடி ராஜ்யத்துக்கு முன்னாடி செல்லுபடி ஆகுமா? இது வரைக்கும் ஆனதா? அவர் ஆனதானா? இது வரைக்கும் அண்ணாமலையை கூப்பிட்டு போன கூட்டணியில எடப்பாடி பேசினார். ஆமா. ஆனால் இப்ப நிலைமை அப்படி இல்லை. எடப்பாடி டிமாண்ட எனக்கு இடையூறு இருக்கக்கூடாது, பிஜேபியால் எனக்கு இடையூறு இருக்கக்கூடாது. இன்னைக்கு 2 மணி நேரம் என்ன பேசியிருப்பாங்க? இதுதான். சசிகலா சேர்த்துக்க, ஓபிஎஸ் சேர்த்துக்க, இந்த கதையே ஆகாது. இல்லைன்னா இப்படி நான் ஜெயிலுக்கு போறேன், பீகார் ஜெயிலுக்கு போறேன். எடப்பாடி ஆமா. நீங்க அவர் முதல்ல அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு, ஒட்டி படிக்க ரெடியா வச்சிருக்கேன். ஆமா, இப்படி நான் ஜெயிலுக்கு போறேன். கட்சியை காட்டி கொடுக்க முடியாதுல்ல.